இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல விரும்புகிறேன். பாத்ரூமில் உப்பு கரை மட்டும்தான் இருக்குமானா இல்லை, பலவிதமான கரைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கருப்பாக பூஞ்சை மாதிரி டெபாசிட் ஆகிருக்கும். பூஞ்சை ஏதாவது மில்யூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹைப்போ தான் பயன்படுத்தணும். ஒயிட் ஹார்பிக் இல்லை ரெட் ஹார்பிக்கில் ஹைப்போ இருக்குது. சோப்ஸ் கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆசிட்ஸ் பத்தாது, அதுக்கு ஆல்கலைன் மெட்டீரியல் தான் போடணும். சில சமயம் ரெட் கலர் ஸ்டெயின் டெபாசிட் ஆகிருக்கும். சில சமயம் எல்லோ கலர் ஸ்டெயின் பாத்ரூமோட சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகிருக்கும். எல்லோ கலர் ஸ்டெயின் தான் அதுக்கு காரணம் யூரிக் ஆசிடாக இருக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் ரெண்டு மிக்ஸ்அப் ஆகிருக்கும். எல்லோ கலர் ரெட் கலர் ஸ்டெயின் ரெண்டு மிக்ஸ்அப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். பேக்கிங் சோடா ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஹைட்ரஜன் பெராக்சைடு ட்ரை பண்ணலாம், இல்லைனா என்சைம்ஸ் ட்ரை பண்ணலாம். அது யூரிக் ஆசிட் ஸ்டெயினாக இருந்ததுன்னா என்சைம்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை ப்ரஷ் பண்ணி விடும்போது மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக அந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு நடக்காது, டக்குன்னு அந்த க்ளீனிங் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக ரிமூவ் ஆகும். ஆனால் உப்பு கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆசிட்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ்.